ஐயா பெரிய மனுஷங்களே, சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்களே, எல்லாரும் இங்க வரீங்களா? ஏய் நீலாவதி, என்னடி பண்றீங்க? அம்மா என்ன சொல்றீ? வரீங்களா? என்ன சம்பந்தியம்மா? சம்பந்தியம்மா உங்க கூட சம்பந்தம் வச்சதாயா என் குடும்பம் நாரி போச்சு. பாத்துக்கங்க எல்லாரும், இந்த தரித்திர முடிச்சோட கட்டின நேரம் தான் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. உங்க வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கானே பொதுக்கேன், என் வீட்டுக்கு வந்து சமாதானம் பேசுறேன்னு சொல்லி சண்டை போட்டு அவமானப்படுத்துறான். என்னம்மா சொல்றீங்க? மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை எங்க? அவர் மட்டும் தான் சோத்துல உப்பு போட்டு திங்கிறாரா? நாங்களாம் சும்மா திங்கிறோமோ? அவன் சொல்றான் உங்க புருஷன் மானங்கிட்ட தனமா அங்க வந்து வேலை பாக்குறாரு, எங்களுக்கு ஒண்ணும் குறைஞ்சு போகல, நீயும் உன் பிள்ளையும் வந்தா வாங்க, வராட்டி போங்க, அங்க உன் புருஷனே உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு, யாரும் உங்க மகன் வரலன்னு ஏங்க மாட்டாங்க, எக்கேடி கிட்டு போங்க. இததாயா உங்க மாப்பிள்ளை சொன்னது? சீ, இதெல்லாம் ஒரு குடும்பம். மகேஷ், எம்மா மாப்பிள்ளை அங்க போனாரா? தெரியலப்பா. யோ நடிக்காதயா, உன் நடிப்பத்தான் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேனே, சொல்றதே சொல்லி அனுப்பிவிட்டு மாப்பிள்ள போனாருன்னு கேட்டு நடிக்கிறியா? அட வெக்கங்கட்டவனே, உங்களுக்கு வர்ற மாப்பிள்ளைங்க தான் சோப்புல அங்க சுப்பனுங்கன்னு பார்த்தா வாட்ச சம்பந்தம் இல்ல. அப்படி என்ன சம்பந்தியம்மா? நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை பண்ண வந்தீங்களா? இப்ப உள்ளத சொன்னா பிரச்சனையா? வந்திருக்கிற பெரிய மனுஷங்களா, நல்லா கத்தி சொல்றேன் கேட்டுக்கங்க. என் பிள்ளைக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்ல, அவன் நல்லா கல்லு குண்டு கணக்கா தான் இருக்கான். இந்த மானங்கிட்ட குடும்பத்து விசேஷத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் நானும் என் பிள்ளையும் வரல. சம்பந்தியம்மா நிறுத்துங்க. நீ நிறுத்தியா? சம்பந்தியம்மா சம்பந்தி, இந்த குடும்ப உறவே வேணான்னு ஊரை குட்டி கத்திக்கிட்டு இருக்கேன். சம்பந்தியா? ஏய் முதல்ல இங்க இருந்து நீ வீட்டுக்கு போ. ஆமா நான் கிளம்புறேன், நீங்க இங்க போற பிச்சை சொத்தை தின்னுட்டு வரேன்னு சொல்றீங்களாக்கோ? இது பாருங்கம்மா, நீங்க ரொம்ப பேசிட்டீங்க, கிளம்புங்க. சம்பந்தி முதல்ல அவங்களை வீட்டுக்கு கூட்டு போங்க, இல்லன்னா கஷ்டமாயிரும். என்ன கஷ்டமாயிடும்? அடிச்சு போடுவியா? எங்க அடி பார்க்கலாம், அடி பார்க்கலாம். ஏய் நீலாவதி, சொல்றத கேளு. சம்பந்தி உங்களை கை எடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து கூட்டு போங்க. இந்த பாருங்க, நான் ஏகப்பட்ட சிக்கலுக்கு நடுவில் இந்த கல்யாணத்தை நடந்துகிட்டு இருக்கேன். இது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா ஆமா, குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சுச்சான், பட்டணம்லாம் பறந்து போச்சான், எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இப்ப கேடு கட்டைகளுக்கா? ஏய் விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, அடிச்சேன்னு வச்சுக்க. அடிங்க, அடிச்சு கொல்லுங்க, என்னை கொண்டுட்டு அப்புறம் என் பொண்ணுக்கு முன்னாடி தாலி கட்ட சொல்லுங்க. சம்பந்தி சித்தப்பா ஏந்திருங்க. என்னங்க சம்பந்தி இது? ஒரு விசேஷம்னா எல்லாரையும் வாங்க வாங்க கூப்பிடுவாங்க, தயவு செய்து உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போங்க. நான் என் அண்ணன் கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். வாங்க, கல்யாணம் நல்லபடியா நடத்த எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கண்ணே, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. என்னடா நொச்சுன்ற? என்னம்மா அண்ணன் ரூம்குள்ள போய் இம்புட்டு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். பொம்பளை புள்ள மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரோ? வருவான்டா வருவான். இன்னைக்கு சபையில அத்தனை பேர் கண்ணும் என் பிள்ளை மேலதானே இருக்கும். சும்மா ஜொலி ஜொலின்னு ஜொலிக்க வேணாம். என்ன நீ எவ்வளவு நேரம் நிக்கிறேன், எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க? யோ பேசாமறியா, நீ வேற நொய்யு நொய்யுன்ட்டு. இங்க பாரு, கோவத்துல ஒன்ன கடக்க ஒன்ன பண்ணிட்டா என்ன வருது? இரு நான் போய் கதை உடைக்கிறேன். யோ சனினே சனினே, நல்ல காரியத்துக்கு போகும்போது என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? இன்ன வரைக்கும் இதை பத்தா வச்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் எப்படி வா. யோ என்னயா என்ன? உனக்கு எத்தனை தடவை சொல்றது, அவங்க முன்னாடி என்ன அடிக்காதுன்னு சொல்லு, அடிக்கிறியே. இது கொண்டு குறைச்சல.
குமாரு ஆளு வாசனையும் எங்கன்னே பட்டுருமாடா. வாமா. சரி. அண்ணே என்னடா சும்மா சொல்லக்கூடாதுண்ணே. நீ எத்தனை தடவை பட்டு வச்சுக்கிறனா சூப்பரா தானே இருக்க. இங்க வா. என்ன இத்தனை தடவை பட்டு வேட்டு கட்டியும் ஒரு தடவை கூட உருப்படியா கல்யாணம் நடக்கணும் குத்தி காட்டுறியா? நான் அந்த இடத்துல சொல்லலண்ணே. அண்ணே எந்த அர்த்தம் சொல்ல? அப்ப அந்த அர்த்தம் சொல்லுவியா? சொல்லுவியா? நான் சொல்ல மாட்டேனே. சொல்ல மாட்டேன். பிச்சிருவ ராஸ்கல். குமாரு அம்சமா இருக்கடா. இங்க பாரு, சபையில உன் அழக பார்த்து அவ இவன் எவ போட்டி போட்டாலும் கண்டுக்காத. நீ ராகினி கழுத்துல தாளிட்டு. அம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்க? அவளுக்காக தான் இந்த அழகு அறிவு எல்லாமே. அம்மா பாத்தியா? தாலி எடுத்துட்டு வந்துட்டேன். சொக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே அடுத்து ஏன் கல்யாணம் சொல்லிட்டா என்ன பண்றது? அப்ப போய் தாலிக்கு போய் அலைஞ்சிட்டு இருப்பாங்களா? அதுக்காக தான் இது. அத்தி என் பிள்ளை அறிவு கொழுந்து. டேய் என் பிள்ளைக்கு திஷ்டி சுத்துடா. சரிங்கம்மா. குமாரு அப்படி இல்லடா. வாடா. என்னங்க இது இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க கோயில காணோம்னு? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு ஒரு போன் வந்துச்சு, கோயில் நகை திருடு போச்சுன்னு சொன்னான். உடனே உங்களுக்கு போனை போட்டு இங்க வந்து பார்த்தா கோயில் நகையில சிலதா காணோம். போன் பண்ணான்னு சொன்னீங்களே, அவன் யாருன்னு தெரியுமா? இது என்னங்க கேள்வி? தெரிஞ்சவன் எப்படிங்க போன் பண்ணுவேன்? அது இல்லைங்க, ஊருக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகி போகுங்க. போலீஸ்க்கு போன் பண்ணீங்களா? போலீஸுக்கு போன் பண்றது இருக்கட்டும், நேத்து வரைக்கும் சாவி சேவ் பண்ற சொக்கலிங் எடுத்தானே இருந்துச்சு. பணத்துக்கு ஏதாவது ஆசைப்பட்டு. என்னங்க இது இப்படி பேசுறீங்க? என்னங்க இன்னையா கேட்டா? அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இந்த பாருங்க, என் சொந்த பகை வேற, அதுக்காக இப்படிப்பட்ட காரியத்தை அவர் செஞ்சிருப்பான்னு சொல்றது ரொம்ப அநியாயம். அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. சரிங்க ஜெகநாதன், கணக்குல போலீஸ் போன் பண்ணீங்களா இல்லையா? இல்லைங்க, உங்களெல்லாம் கேட்டு முடிவு பண்ணலான்னு இருக்கேன். செட்டியார் வேற ஊர்ல இல்ல. செட்டியார் ஐயாவுக்கு தகவல் போயிருச்சா? இல்லைங்க, தெரிஞ்சா பதறவாருங்க. சும்மாவே கடந்து பதறுவாரு. இப்படி ஒரு பிரச்சனைனா கணக்குல எனக்கு என்னமோ அந்த சொக்கலிங்க மேல சந்தேகமா இருக்கு. நேத்து வரைக்கும் நல்லவனா இருக்குமே, ஒரு நொடியில பணம் நகைன்னு ஆசைப்பட்டா கெட்டவன் ஆயிடுறான். நீங்க பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க. நாங்க 2 பேரும் உங்க முன்னால வரோம். கணேசா, சந்தேகத்தோட ஒருத்தர் மேல எப்படியா கம்ப்ளைண்ட் பண்றது? அந்த சாவி சொக்கலிங்க கையில தானே இருந்துச்சு. அப்புறம் என்ன? சரி, அதுக்காக இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். இங்க ஏதோ நகை காணோம்னு எனக்கு போன் வந்தது, அதை விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன நகை காணாம போச்சுன்னு உங்களுக்கு போனா? ஆமா சார், எனக்கு அப்படிதான் போன் வந்தது. சரி, என்னாச்சு சொல்லுங்க. எனக்கு ஒரு போன் வந்துச்சு சார், நகையை காணோன்னு. ஊர் பெரியவங்கிட்ட தகவல் சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தாக்க உண்மைதான். என்னங்க சொல்றீங்க? உண்மையாவே நகை திருட்டு போச்சா? ஆமா சார், உண்மைதான். சரி, போன் பண்ணவன் என்ன சொன்னா? இவங்க தான் திருடினாங்கன்னு யார் பெரியாத சொன்னானா? இல்லங்க, நகை காணாம போச்சு, உடனே போய் என்ன ஏதுன்னு பாருங்க மட்டும் சொன்னான். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு போன் பண்ணவன் யார் பேரையாவது சொன்னானா? ஆமா சொன்னான். இங்க சேவகம் பண்ற சொக்கலிங்கம் மாமே. என்ன சொக்கலிங்கம்? சரி, அந்த சொக்கலிங்கம் பத்தி சார் எங்க எல்லாத்துக்கும் தெரியும் சார். நேத்து வரைக்கும் இந்த நகர சாவி அவர்தான் வச்சிருந்தாரு. அவர் வச்சிட்டு இருந்தாரா? அவர்கிட்ட அந்த சாவி எப்படி? செட்டியார் ஐயா ஊர்ல இல்ல, நானும் ஊருக்கு போக வேண்டியதான் வந்துச்சு, அதான் அவர்கிட்ட கொடுத்துருந்தேன். இது வழக்கமா பண்றதுதான், ஆனா இந்த தடவை தான் இப்படி ஆகி போச்சு. சரி, அந்த சொக்கலிங்கம் எப்படிப்பட்ட ஆளு? சார், அவரை வந்து சார் அவர் எப்படிப்பட்டாலும் இருக்கட்டும், சாவி பொறுப்பு அவரோடது. உங்களுக்கு போன் வந்திருக்கு, கிளம்புங்க, நேர போய் என்ன ஏதுன்னு கேட்போம். இந்த பாருங்க, இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. சொக்கலிங்கம் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. நீங்க சந்தேகப்படுறீங்க, நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். சார் வாங்க சார், நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்போம். இன்னைக்கு சொக்கலிங்கத்துக்கு 60ஆம் கல்யாணம். நம்ம எதுக்கு இப்ப போலீஸோட போகணும்? அண்ணே, அதுக்காக கோயில் நகையை சும்மா விட முடியுமாண்ணே? அதுக்கு இல்ல தம்பி, அவர் நகையை எடுத்தாரா இல்லையான்னு இன்னும் முடிவாகல. நம்ம இப்ப போலீஸோட போய் எதுக்கு வீண் பிரச்சனை?
ஒண்ணு செய்வான், சொக்கலிங்கம் தம்பி மயிலுக்கு போன போட்டு போலீஸ் வந்த வரத்த சொல்லுவான். மயிலை இங்க வர சொல்லி என்ன ஏதுங்கிறத விசாரிப்போம். நாண்யம் பசும் பகவத்ரலாபம் ஜகதம்பஸ்தரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்யமஸ்து. ஓம் வருணாய நமः, ஓம் பிரதேசே நமः, ஓம் ஸ்வரூபிணே நமः, ஓம் அபாம்பதகே நமः, ஓம் தீர்த்தராஜாய நமः, ஓம் மகரவாகனாய நமः, ஓம் ஜலாதிபதகே நமः, ஓம் வருணாய நமः. நானாவிதவந்த புஷ்பாணி சமர்ப்பயாமி. நீங்கள் எல்லாரும் அப்படியே சுற்றி வாங்க. யானி காணி ச பாபாணி ஜன்மாந்தரகிதானி ச தானி தானி விநஷ்யந்தி பிரதக்ஷணபதே பதே. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய தும்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமः. மகாதேவம் மகேசா மகேஸ்வர உமாபதிம் மகாசேன குரும் வந்தே மகாபயநிவாரணம். ஸ்ரீகண்ட பார்வதீநாத கங்காதர மகேஸ்வர ஆயுர்பலம் ஸ்ரீயந்தே ஹரமே கிரிதம்பர. சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க்க பிரணேதாரம் பிரணதோர்த்தி சதா சிவம். எல்லாரும் சொல்லுங்க. ஸ்ரீகண்ட பார்வதிநாத கங்காதர மகேஸ்வர பிரார்த்தனா சமர்ப்பணம் நமः. எல்லாம் கும்பத்து மேல போடுங்க. ஸ்ரீகண்ட பார்வதீநாத கங்காதர மகேஸ்வர ஆயுர்பலம் ஸ்ரீயந்தேஹி ஹரமே துரிதம் ஹரா. கற்பூரம் எடுத்து ஊத்திங்க. எல்லாரும் அபிஷேகத்துக்கு போங்க. ஆபதாமபகந்தாரம் தாதாரம் சர்வசம்பதா லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாம்யகம். ஆர்த்தாநாமார்த்திகந்தாரம் பீதானாம் விதிநாசனம் சுஜதாம் காலதண்டந்தம் ராமச்சந்திரன் நமாம்யகம். நமக்கோதண்டகஸ்தாய சந்தேகதகதாய ச கண்டிதாய தேத்யாய ராமாய பன்னிவாரணே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேததே ரகுநாதாய நாதாய சீதாய பதகே நமः. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரணவேட்டகாத் நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். சத்யம் சத்யம் புனः சத்யமூர்த்தமுதமுச்சதே வேதசாஸ்திராமதர்மாதேவம் கேசவாத்பரம். ஹலோ, நான் காரைக்குடி இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க அண்ணன் சொக்கலிங்கம் சிவன் கோயில நகையை திருடிட்டாருன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? சார் எங்க அண்ணனுக்கு நீங்க 60ஆம் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு சார். உங்க அண்ணன் மேலதான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க அண்ணன் வீட்டை நாங்க சோதனை போடணும். சார் சார் என்ன செய்யணுமோ நான் செய்யறேன் சார். ஆனா தயவு செய்து யாரும் மண்டபத்துக்கு வராதீங்க சார். அதனாலதான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க நேரா உங்க அண்ணன் வீட்டுக்கு வாங்க. சரி சார், வந்துடுறேன் சார். இந்த பாரு, நம்ம 2 பேரும் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும். வா. வீட்டுக்கா? எதுக்கு மாமா? பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல, வா சொல்றேன். என்ன நான் கூப்பிட்டா வருவியா மாட்டியா நீ? மாமா, பெரிய மாமாக்கு இங்க சடங்கு நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நான் கூப்பிடுறேன், வா. இந்த பாரு, யார்கிட்டயும் எதுவும் இப்ப சொல்லிக்க வேண்டாம். என்ன? என்னங்க? நானும் மலரும் ஒரு வேலையா வெளியில போறோம், வந்துடும். வெளியே வா. எங்க? போகும்போதே அபசகரமா எங்க போறேன்ட்டு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க. சரிங்க. வந்துடும். வாம். மாமா, இப்ப எதுக்கு மாமா வீட்டுக்கு போறோம்? சொல்றேன், வாமா. நீ சொல்றேன், வா.
அடடா. என்ன சார் திறந்துச்சா? ஐயோ. ஏன் சார் கேக்குறேன் மூஞ்ச திருப்பி வச்சுக்கிறீங்களா? திறந்துச்சா? என்ன சார் திறந்ததா இல்லையா சார்? ஐயோ போய வேலையை பார்த்து போயா. இப்படி டென்ஷன் ஆகுறாரு. நீ வா நீ வா. மாமா யார் இது? அவன் யாரோமா அப்பப்போ வடி மறிச்சு காசு கேட்பாமா குடுக்கலாம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாமா அவன். நீ வா நீ வா. அவன் கேட்டது உனக்கு ஏதாவது புரிஞ்சா? புரியல. வா வா. வண்டி ஏப்பா வண்டி ஏறப்பா சீக்கிரம் டிரைவர். சார் எங்க சார் போனோம்? அடிக்கடி போகும்போது அவசரம் மாதிரி அண்ணன் வீட்டுக்கு போயா போய் சீக்கிரம் ரெடியா பண்ணிக்க. மாமா இப்ப எதுக்கு வீட்டுக்கு போறோம்? ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? மாமா தப்பு நடந்து போச்சுமா தப்பு நடந்து போச்சுமா. என்ன சொல்றது யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியலையே. என்ன மாமா சொல்றீங்க? கோயில் சாவி சொக்கண்ண பொறுப்புல தானே இருந்துச்சு. ஆமா அதுக்கு என்ன? அததான் நேத்து நைட்டே அவர் கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அங்கதாமா பிரச்சனையே ஆயிடுச்சு. என்ன மாமா சொல்றீங்க? என்ன பிரச்சனை? கோயில் நகைய சொக்கண்ண தான் திருடிட்டாருன்னு யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. யாரு மாமா இப்படி சொன்னது? இன்ஸ்பெக்டர் தான் மலரு போன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்றாரு. போலீஸ் மண்டபத்துக்கு வந்தா எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும், அபசகரமா நினைப்பாங்க. அதான் நான் சொல்லல. அவங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க செக் பண்ணணும்னு சொல்றாங்க. என்ன மாமா என்னமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. யாரு எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னே தெரியலையே. அண்ணன் மேல யாருக்கு கோவம் இருக்கு? ஆனா அண்ணனுக்கு பிடிக்காதவங்க தான் பண்ணிருக்கணும். ஆமா அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இதை செஞ்சிருக்கணும். இது போலீஸ் ராணுவமே வரட்டும். எங்க அண்ணன் அப்படிப்பட்ட ஆளா? போலீஸ் வந்த வேகத்துல திரும்பி போகுது. ஆனா மலரு இந்த வேலையை பண்ணது யாருன்னு மட்டும் தெரிஞ்சது அப்புறம் இருக்கு அவங்களுக்கு.